அண்ணா அண்ணா என்னம்மா எனக்கு ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சு கொடுங்கண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலையா? ஏற்கனவே பையன் வேலைக்கு இருக்காரப்பா. என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சரி ரைட்டு ஒன்று செய், நாளையிலேருந்து வா. சரிண்ணே. பாபுலாலி அத அந்த ஃப்ரெண்ட் வீலுக்கு வா, ஃப்ரெண்ட் வீலுக்கு வா. வர்றோம் போறவங்களுக்குலாம் வேலை வந்து சொல்லி கொடுக்கறது நல்லதுல என்னுடைய அனுபவத்துல நான் உன்கிட்ட சொல்லுவேன். ஆனா என்னோட சிந்தனை உடனே நான் தம்பி இதை கொண்டு விடவில்ல கஷ்டம்னு வந்து கேட்கறான். தொழிலை சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு எதிராக வந்துருவானு பயத்தோடு சொல்லி கொடுத்தா அது தொழில் கூட மரியாதையே தெரியல. தொழிலை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், ஏன்னா அந்த தொழில் வளரும், தொழிலால அந்த குடும்பம் வளரும், எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா எதையும் எதிர்பார்த்து செய்யறவன் தொழில்காரன் இல்லைன்னா. இந்த தொழிலை சொல்லி கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போயிடும் நினைச்சா அப்ப நம்ம என்னென்ன தொழிலை கத்துக்கலாம் சொல்லுங்க. அவன் 8th கடை போட்டு நல்லா இருக்கட்டும், இன்னும் நல்லா வளரட்டுமே. அப்ப ஆரம்பத்தை நினைப்பாம இந்த ஆளே எனக்கு தொழில் சொல்லித்தரா, எந்த போராமையும் போட்டியும் கெட்ட எண்ணம் இல்லாம இருந்தால் தொழிலும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்காம. கடைசி வரைக்கும் உழைக்கிற தெம்பு இருக்கு சரியா? உழைப்போம், இன்னும் 10 பேருக்கு 1000 பேருக்கு தான் சொல்லிக் கொடுப்போம்.